யாரெல்லாம் எந்த மாதிரி விரதம் இருக்கலாம் அப்படின்ட்டு. சிலர் பார்த்தீங்கன்னா சாய்பாபாவுக்கு விரதம் இருப்பாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்காக விரதம் இருப்பாங்க. சிலர் பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது இருப்பாங்க. இதில் ரொம்ப விசேஷம் பார்த்தீங்கன்னா சோமவார விரதம் அப்படிங்கிறது. திங்கக்கிழமை நீங்கள் உண்மையிலேயே கேரளாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி கோவிலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். சாதாரண சிவ ஆலயங்களில் கூட இந்த கேரளாவில் என்ன பண்ணுவாங்கன்னா 10 மணிக்கு அடைக்கிற கோவிலில் 11 மணி வரைக்கும் அங்கே திறந்து வச்சுருப்பாங்க. சோமவார விரதம்னு சொல்லுவாங்க. கார்த்திகை மாதங்களில் சோமவார விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருக்குமே தெரிந்தது. எல்லாருமே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் எல்லா மாதமும் வரக்கூடிய திங்கள் கிழமையில் நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் அன்று அந்த ஆலயங்களில் உங்களுடைய ஒரு நாள் அந்த சுவாமிக்கு என்ன நேவேத்தியம் கொடுக்குறீங்களோ நீங்கள் உங்கள் கையால் கொடுங்க. இப்போ முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிடி அரிசி எடுத்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. மாதம் மாதம் வந்து அவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். இந்த விரதம் பற்றி நண்பர்களுக்கு நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது. யாரெல்லாம் எந்த மாதிரி விரதம் இருக்கலாம் அப்படின்ட்டு. சிலர் பார்த்தீங்கன்னா சாய்பாபாவுக்கு விரதம் இருப்பாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்காக விரதம் இருப்பாங்க. சிலர் பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது இருப்பாங்க. இதில் ரொம்ப விசேஷம் பார்த்தீங்கன்னா சோமவார விரதம் அப்படிங்கிறது. நம்ம பொதுவுடைமூர்த்தி சார் எப்போதுமே சொல்லுவாங்க, எந்த கோவிலுக்கு போவதாக இருந்தாலும் சரி திங்கக்கிழமை போயிட்டு வாங்கய்யா அப்படிம்பாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிம்பாங்க. எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி இந்த திங்கட்கிழமையில் கோவிலுக்கு போகிறது, ஒரு நிகழ்வு நடத்துவது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா திங்கள் அப்படிங்கிறது அந்த முதல் நாள், அதனால் அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு உகந்த நாளாக அந்த நாள் கருதப்படுகிறது. அப்போது இந்த திங்கக்கிழமை நீங்கள் உண்மையிலேயே கேரளாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி கோவிலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். சாதாரண சிவ ஆலயங்களில் கூட இந்த கேரளாவில் என்ன பண்ணுவாங்கன்னா 10 மணிக்கு அடைக்கிற கோவிலில் 11 மணி வரைக்கும் அங்கே திறந்து வச்சுருப்பாங்க. அந்த நாட்டோட அந்த மக்கள் எல்லாருமே அந்த திங்கக்கிழமை மட்டும்தான் அந்த செயலை, அதாவது அந்த கோவிலுக்கு வருவத ரொம்ப ஒரு மிக முக்கியமான நாளாக கருதுகிறாங்க. மாசப்பிறப்பும் திங்களும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த இந்த நாடுகளில் ரொம்ப விசேஷமாக இருக்குமானா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அவங்களுக்கு அதற்குண்டான பலன் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக கிடைக்குது மக்களே. திங்கக்கிழமை அவங்கள அறியாமலே அவங்க செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது அதிகமான பலன் கிடைக்குது. இந்த சோமவார விரதம்னு சொல்லுவாங்க. கார்த்திகை மாதங்களில் சோமவாரம் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருக்குமே தெரிந்தது. எல்லாருமே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் எல்லா மாதமும் வரக்கூடிய திங்கள் கிழமையில் சிவபெருமானை தரிசித்து சோமவாரம் அந்த விரதம் இருக்கிறது, சோமவார விரதம் இருப்பது அப்படிங்கிறது மிக சிறந்த பலனை கொடுக்கும். அன்னைக்கு வந்து நம்ம அந்த சிலருக்கு வந்து விரதம் இருக்கும்போது முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் அப்படிங்கிறது அதிகமாக எடுக்க வேண்டாம்னு தான் சொல்லுவோம். அவங்களுக்குள்ள ஒரு நோய் தன்மை இருக்குது, அது பட்னி போட முடியாது. கர்ப்பிணிகளுக்குள்ள ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிரை பட்னி போடக்கூடாது. ரெண்டுமே இருக்குது. அதே மாதிரி என்னால் இருக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக வேண்டாம். நான் விரதம் இருக்கணும்னு கேட்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக சோமவார விரதம் இருந்து உங்கள் வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றத்தை அங்கே கொடுங்க. நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் அன்று அந்த ஆலயங்களில் உங்களுடைய ஒரு நாள் அந்த சுவாமிக்கு என்ன நேவேத்தியம் கொடுக்குறீங்களோ நீங்கள் உங்கள் கையால் கொடுங்க. நீங்கள் விரதம் இருந்து எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி அன்று அந்த பகவானுக்கு கொடுக்கக்கூடிய நேவேத்தியம் சொல்லக்கூடியது உங்களுடைய ஒரு பங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நேவேத்தியம் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அதை மற்றவர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அவங்க வாழ்க்கையில் இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டது, அரிசி பருப்பு சம்மந்தப்பட்டது எங்கே தடையும் வராது. முன்னாடி நம்ம வீடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி ஒரு பிடி எடுத்து சமைக்க போடும்போது ஒரு பிடி எடுத்து ஒரு டப்பாவில் போடுவாங்க.
இந்த ட்ரஸ்ட்டுகள்லேருந்து தான் வருவாங்க. அவங்களுக்காக அரிசி வாங்கிட்டு போகிறாங்க. இன்றைக்கி ட்ரஸ்ட்களில் யாரும் அரிசி வாங்குறது கிடையாது. ஒன்று மூட்டை மூட்டையாக யாராட்டையும் கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரம் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். துணி அப்படிங்கிறது அவங்க யாரோ ஒருத்தங்க வாங்கி கொடுத்துட்றாங்க. இல்லைன்னா பழைய துணி அவங்க உடுத்த மாட்டேங்கிறாங்க. 2மே நடக்கிறது. அவங்க வரக்கூடியவங்க நபர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிடி அரிசி எடுத்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. மாதம் மாதம் வந்து அவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க. நாங்கள் இருந்தபோது எங்கள் வீடுகளில் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. நானே அது செஞ்சுருக்கேன். எங்கள் ஆத்துல ஒரு வாய் ஒரு அரிசி பிடி அரிசி போடும்போது இவங்களுக்குன்னு தனி டப்பாவில் ஒரு டப்பா போட்டுருவோம். அது நடக்குமானா நடக்கும். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. அது நிறைய மாற்றம் அப்படிங்கிறது கொடுக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, சிவ ஆலயங்களில் நம்ம விரதம் இருந்து அந்த விரதம் முடிக்கக்கூடிய நேரங்களில் சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு நம்மளாலான உணவுப் பொருட்கள், அங்கே பொங்கல் போடுறாங்களா, சக்கரை பொங்கல் போடுறாங்களா, கடலை போடுறாங்களா, அந்த நேரத்துக்கு எந்த ஊரில் எது நெய்வேத்தியமோ அதை கொடுத்து அந்த உணவை நம்ம வாங்கி சாப்பிட்டு நம்ம விரதத்தை முடிப்பது அப்படிங்கிறது மிக சிறந்த பரிகாரம். இதை செய்ய செய்ய அந்த சிவபெருமானுடைய அனுக்கிரகமும், சிவனால் நமக்கு எதெல்லாம் தடைப்பட்டு போயிருக்கு, அரசு சம்பந்தப்பட்ட வேலை பிரதிபலிப்பு அப்படிங்கிறது முதன்மையானது அப்படின்னு சொல்லக்கூடியது. எனக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லை, செய்து பாருங்க ஆண் குழந்தையோட பாக்கியம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நிறைய நிகழ்வுகள் மாற்றம் கொடுக்குமானா, உங்களுடைய ஜாதகம் அதற்கு கிரக நிலைகள் அமைப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உடனே அது நடக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. நன்றி. சித்தர் பூமி